Hi everyone, welcome to Netting Lit. In this lecture, we are going to see about Mary Shelley. Mary Shelley was born in the year 1797 and she died in the year 1851. நம்ம மேரி ஷெல்லி வந்து நம்ம பர்சி பைஷி ஷெல்லி இருக்காங்கல்ல அவங்களோட ஒய்ஃப் தான் மேரி ஷெல்லி. நம்ம ஷெல்லியோட செகண்ட் ஒய்ஃப் மேரி ஷெல்லி கூட இவங்க வந்து எலோப் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் மேரி ஷெல்லியோட ஃபாதர் வந்து யார் அப்படின்னா வில்லியம் காட்வின் அண்ட் மதர் வந்து மேரி உல்ஸ்டோன் கிராஃப்ட். ஃபாதர் வந்து இவங்க எலோப்பாகி போகிறதுனால ரொம்ப வந்து அப்செட் ஆகிடுறாங்க. ஸோ என்னோட ப்ராப்பர்ட்டி எதையுமே என் பொண்ணுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க எலோப்பாகி போகும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மேரியோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க கிளார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் சேர்த்தே இவங்க வந்து கூப்பிட்டு போயிட்டாங்களாம். ஸோ அந்த ஃபாதர் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்களாம். ஓகேயா. அண்ட் அதுக்கப்புறம் லேட்டர் இவங்களோட லைஃப்பில் வந்து ரொமான்டிக் ரைட்டர்ஸ் எல்லாரோட அந்த லிங்க்கும் வந்து நம்ம ஷெல்லிக்கு வந்து கிடைக்கிது. அப்போது ஒரு தடவை வந்து இவங்க ஒரு ஸ்விட்சர்லாண்டுக்கு ஹாலிடே மாதிரி போகியிருக்காங்க. அந்த ஹாலிடேல தான் மேரிக்கு வந்து ஃப்ராங்கன்ஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒர்க் எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணியிருக்கு. ஒரு ஸ்டோரி ரைட்டிங் கான்டெஸ்ட் வந்து அங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணியிருக்கு. அப்போது எழுதின ஒர்க் தான் இந்த ஃப்ராங்கன்ஸ்டைன். ஸ்விட்சர்லாண்டுக்கு ஒரு ஹாலிடே போகும்போது அங்கே ஒரு ஸ்டோரி ரைட்டிங் கான்டெஸ்ட்டில் எழுதின ஒரு ஒர்க் தான் ஃப்ராங்கன்ஸ்டைன். ஒரே ஒரு நாவல் தான் இவங்களோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாவல். இந்த ஃப்ராங்கன்ஸ்டைனை வந்து எபிஸ்டோலரி ஃபார்மெட்டில் தான் எழுதியிருக்காங்க, லெட்டர் ஃபார்மெட்டில் தான் எழுதியிருக்காங்க. இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த இயர் 1818. ஃப்ராங்கன்ஸ்டைனோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா எ மாடர்ன் ப்ரொமீத்தியஸ். நமக்கு வந்து ப்ரொமீத்தியஸ் வந்து தெரியும். ப்ரொமீத்தியஸ் வந்து ஒரு மித்தாலஜிக்கல் ஃபிகர். டைட்டன்னு செட் ஆஃப் காட் இருக்காங்கல்ல, அந்த காட்ல இருக்க ஒரு கேரக்டர் தான் ப்ரொமீத்தியஸ். அவங்க வந்து காட் ஆஃப் ஃபயர். அவங்களோட ஒரு ரெஃபரன்ஸில் தான் நம்ம மேரி ஷெல்லி வந்து இந்த ஒர்க்கை வந்து எழுதியிருக்காங்களாம். ஓகேயா. இதில் வந்து ஒரு கேரக்டர் இருக்காங்க விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு. விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன். அண்ட் இந்த விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன் யாரை மாதிரி அப்படின்னா நம்ம டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் மாதிரி. இவங்களுக்கு வந்து நாலேஜ் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ஸ்ட் ஃபார் நாலேஜ் வந்து இருக்குது. உலகத்தில் இருக்க எல்லாத்த பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைனை வந்து ப்ரொமீத்தியஸ்க்கு கம்பேர் பண்ணுறாங்க. அந்த கிரீக் மித்தாலஜிக்கல் ஃபிகர். அவங்க வந்து ஃபயர் ஆஃப் நாலேஜை வந்து ஹியூமன்ஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித் இருக்குது. ஸோ அந்த நாலேஜ் கூட கனெக்ட் பண்ணி நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைனை மாடர்ன் ப்ரொமீத்தியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேயா. விக்டருக்கு வந்து நிறைய டிஸ்கவரிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து நிறைய டிஸ்கவரிஸ் பண்ணி எல்லாருக்குமே வந்து நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆசை. ஸோ நம்ம விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணிடுறாங்க. அந்த மான்ஸ்டர் வந்து நம்ம விக்டரை எப்படி சொல்லுது அப்படின்னா ஐ எம் ஆடம் ஆஃப் யுவர் லேபர். இவர் தான் கிரியேட் பண்ணார். விக்டர் தான் அந்த மான்ஸ்டரை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு காட் வந்து ஆடமை கிரியேட் பண்ணுற மாதிரி அந்த மான்ஸ்டர் வந்து விக்டரை பார்த்து சொல்லுது ஐ எம் ஆடம் ஆஃப் யுவர் லேபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேயா. விக்டர் வந்து ஒரு சயின்டிஸ்டாக இருக்காங்க. ஸ்டோரியோட ஷார்ட்டாக பார்த்தோம்னா ஒரு சயின்டிஸ்டாக இருக்காங்க, ஒரு மான்ஸ்டரை கிரியேட் பண்ணுறாங்க. அதுவே அவருக்கு எப்படி பேக் ஃபயர் ஆகுறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஓகேயா. நம்ம என்ன டீட்டெயில்டாக இந்த ஸ்டோரியை வந்து பார்ப்போம். இந்த ஃப்ராங்கன்ஸ்டைன் ஒர்க்கோட எபிகிராஃப் இது வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா பேரடைஸ் லாஸ்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. பேரடைஸ் லாஸ்ட்டில் வந்து காட் வந்து ஆடமை கிரியேட் பண்ணாங்கல்ல, சிமிலர்லி விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து ஒரு மான்ஸ்டரை கிரியேட் பண்ணுறாரு. ஸோ இதோட எபிகிராஃப் வந்து பேரடைஸ் லாஸ்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. சம் மைனர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதோட எபிகிராஃப் வந்து பேரடைஸ் லாஸ்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த நாவல் வந்து எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா ராபர்ட் வால்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்காங்க. ஓகேயா. ராபர்ட் வால்டன் இவர் வந்து ஒரு ஃபெயிலியரான ஒரு ரைட்டர். இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரஷ்யாவில் இருக்காங்க. இவங்களோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, இங்கிலாண்டில் இருக்காங்க. இந்த ராபர்ட் வந்து ரஷ்யாவில் இருக்காங்க, அவங்களோட சிஸ்டர் வந்து இங்கிலாண்டில் இருக்காங்க. அந்த சிஸ்டருக்கு நிறைய லெட்டர்ஸ் எழுதிட்டே இருக்காங்க. அந்த லெட்டர் மூலமாக தான் இந்த ஃப்ராங்கன்ஸ்டைன் ஸ்டோரி வந்து நமக்கு வந்து தெரிய வருது. முதல்ல பார்த்தோம்ல இது வந்து எபிஸ்டோலரி ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் ஃபார்மெட்டில். அந்த லெட்டர் வந்து யாருக்கு எழுதுனா அப்படின்னா ராபர்ட் வால்டன் அவங்களோட சிஸ்டருக்காக எழுதுறாங்க. அது மூலம் தான் இந்த ஸ்டோரி வந்து நமக்கு வந்து தெரிய வருது. அண்ட் அந்த லெட்டர்ஸில் இவங்க வந்து ஃப்ராங்கன்ஸ்டைனை பற்றி எழுதுறாங்க. ஃப்ராங்கன்ஸ்டைன்னா யார்? விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன். அவங்கள பற்றி எழுதிட்டு இருக்காங்க. இந்த ராபர்ட் வால்டன் இப்போ எதுக்கு ரஷ்யாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேக்னட்டிசம் அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கவர் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நார்த் போல்
போலுக்கு போகிற பேசேஜை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது ரஷ்யாவுக்கு வந்து வந்திருக்காங்களாம். இந்த ராபர்ட் வால்டனோட ஹார்ட்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா ஃபுல் ஆஃப் பேஷன் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ ஏ ஆம்பிஷியஸ் பர்சன். எதையாவது கண்டுபிடிக்கணும், புதுசாக எதையாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் இந்த ராபர்ட் வால்டனும் கூட. அப்போது ஷிப்பில் ஒரு வாயேஜில் போயிட்டுருக்காங்க நம்ம ராபர்ட் வால்டன். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஜெயண்டான ஒரு ஃபிகரை வந்து பார்க்குறாங்க. அண்ட் அந்த ஜெயண்ட்டுக்கு பின்னாடி ஒரு மேன் போகிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஓகே, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்து ஒரு மேனை வந்து பார்க்குறாங்க. அந்த மேன் வந்து ரொம்ப இல்லா இருக்கிறாங்க. இவங்க கடலில் போயிட்டு இருக்காங்கல்ல, அந்த சீக்கு பக்கத்தில் ஒரு மேன் வந்து விழுந்து கிடக்குறாங்க, ரொம்ப இல்லா இருக்கிறாங்க. உடனே அந்த ஷிப்பில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே வந்து இவங்களை தூக்கி ஷிப்பில் போட்டு அவங்களுக்கு வந்து நர்ஸ் பண்ணுறாங்க. அந்த மேன் தான் யார் அப்படின்னா விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன். விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன் இவங்க தான் நேற்று வந்து அந்த ஜெயண்ட் பின்னாடி பர்சூ அப்படின்னா கோ ஆஃப்டர், அவங்களுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த மேன் வந்து யார் அப்படின்னா இந்த விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன். இப்போ வந்து ரொம்ப அன்வெல்லாக இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ராபர்ட் வால்டன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்கு இவர் வந்து மான்ஸ்டரை பின்னாடி போகிறாரு, சரி இவரோட கதை என்ன தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிப்பில் இவங்களையும் ஏற்றிக்கிட்டு அவங்களுக்கு முதல்ல நல்லா ஹெல்த் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நல்லா நர்ஸ் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஓகேயா, விக்டர் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல ஹெல்த் கண்டிஷனுக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ராபர்ட் வால்டன் வந்து பேசுகிறாங்க. என்னோட பர்பஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸான பர்சன், எனக்கு வந்து நிறைய புது திங்ஸ் எல்லாம் டிஸ்கவர் பண்ண பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே விக்டருக்கு என்ன தோணுது அப்படின்னா நானும் இப்படி தான் இருந்தேன், இவனும் என்னை மாதிரி தான் இருக்கான், என்னோட நிலைமை வந்து இவனுக்கு வந்துடக்கூடாது, ஸோ நம்ம வந்து இவனை வந்து காஷன் பண்ணணும், எச்சரிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன். அப்படி தான் அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ராபர்ட் வால்டன் வந்து ஒரு ஆம்பிஷியஸான பர்சன், நிறைய டிஸ்கவரி சயின்ஸில் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான். அதே மாதிரி இருந்த ஒரு பர்சன் தான் விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன். ஸோ என்னோட லைஃப்பை சொல்லி அவனை வந்து நான் கொஞ்சம் காஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேயா, அண்ட் இதில் ஸ்டோரி வந்து எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து நேப்பிள்ஸில் வந்து பார்ன் ஆகியிருக்காங்க. இது எல்லாமே ஸ்டோரி தான், அடுத்து விக்டர் சொல்கிற கதை இதெல்லாம். சரியா, விக்டர் வந்து நேப்பிள்ஸில் வந்து பார்ன் ஆகியிருக்காங்க. விக்டரோட ஃபேமிலியை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஃபாதர் ஆல்ஃபோன்ஸ் ஃப்ராங்கன்ஸ்டைன், மதர் கேரோலின் பியூஃபோர்ட். இவங்களுக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன், செகண்ட் ஒன் இஸ் எர்னஸ்ட் ஃப்ராங்கன்ஸ்டைன் அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் வில்லியம் ஃப்ராங்கன்ஸ்டைன். ஓகேயா, அண்ட் தென் ஒரு 4th ஒரு டாட்டரை வந்து அடாப்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அது வந்து எலிசபெத் லெவன்ஸா. ஓகேயா, எலிசபெத் லெவன்ஸா இவங்க வந்து ஒரு ஆர்ஃபன் கேர்ள்ஸ், இவங்க கூட சேர்த்து வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதுதான் இவங்களோட ஃபேமிலி. அண்ட் வில்லியம் ஃப்ராங்கன்ஸ்டைனுமே வந்து இவங்களோட சொந்த பையன் கிடையாது. அண்ட் அந்த வில்லியம் ஃப்ராங்கன்ஸ்டைனுக்கு வந்து ஒரு நானி இருக்காங்க, அவங்களோட நேம் வந்து ஜஸ்டின். இதுதான் இந்த ஃபேமிலியோட ட்ரீ. ஓகேயா, அண்ட் ஆல்சோ விக்டருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களோட நேம் வந்து ஹென்ரி கிளர்வெல். இவங்க தான் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ். ஓகேயா, விக்டர் வந்து யூனிவர்சிட்டி எஜுகேஷனுக்கு போக வேண்டிய நேரம் வருது. விக்டருக்கு வந்து சயின்ஸ் மேலெலாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ யூனிவர்சிட்டிக்கு போய் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த டைம் வந்து அவங்களோட மதர் வந்து இறந்து போயிடுறாங்க. இறக்கும்போது நம்ம விக்டர் கிட்ட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எலிசபெத் வந்து 5 வயசாக இருக்கும்போது இவங்க வந்து தத்தெடுத்து வளர்த்துருப்பாங்க. ஓகேயா, நீ வந்து எலிசபெத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் கிட்ட சொல்லிட்டு அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து விக்டர் வந்து அப்போவே மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இல்லை, இவருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஸோ இவங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க. அந்த யூனிவர்சிட்டியோட நேம் என்ன அப்படின்னா இங்கோல்ஸ்டாட், INGOLSTADT இங்கோல்ஸ்டாட் அப்படிங்கிற யூனிவர்சிட்டிக்கு வந்து படிக்க போகிறாங்க. அங்கே போயிட்டு சயின்ஸ் பற்றி நல்லா படிச்சுக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக கெமிஸ்ட்ரி பற்றி இவங்க வந்து ரொம்ப நல்லாவே படிச்சுக்கிறாங்க. அண்ட் அதில் இவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே எப்படி நம்ம லைஃப்பை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. ஓகேயா, ஏதாவது ஒரு விஷயம், அந்த விஷயத்துக்கு எப்படி நம்ம உயிர் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சயின்ஸை வந்து இவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுது. ஓகே, நம்ம இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஃபரெண்ட் பாடி பார்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புளை வந்து எடுக்கிறாங்க. நான் ஒரு கிரியேஷனை உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்களோட பாடி பார்ட்ஸ் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒவ்வொன்றும் எடுக்கிறாரு. அதையெல்லாம் சேர்த்து வச்சு அந்த சயின்ஸ் மூலமாக அதுக்கு வந்து உயிர் வந்து கொடுத்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸ் இருக்கிற அந்த டிஃப்ரெண்ட்டான மான்ஸ்டர் வந்து உருவாகிறது. ஒரு பெரிய மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டர் வந்து 8 feet வந்து இருக்குது. கொஞ்சம் ஹியூமன் பீயிங்ஸோட ஷேப்பில் இருக்குது. பட் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்ததுனால அந்த இறந்து போனவங்களோட பாடி பார்ட்ஸ்லேருந்து
இருந்து வர அந்த மாதிரி லிக்விட் அது எல்லாமே கூட அது மேலே இருந்து வந்துட்டு இருக்குது. விக்டருக்கு வந்து இதை பார்த்தோன்னே ரொம்ப பயமாயிருச்சு. ஐயோ என்ன நம்ம கிரியேஷன் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பயந்து ஓடி போயிடுறாரு. ஓகேயா, யூனிவர்சிட்டிக்கு படிக்க போகும்போது ஒரு மான்ஸ்டரை உருவாக்கிடுறாரு நம்ம விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன். அவனுக்கு வந்து ரொம்ப அதுக்கப்புறம் பயங்கரமான காய்ச்சல் வந்துடுது. ரொம்ப பயந்துட்டார் அந்த மான்ஸ்டரை பார்த்து. அண்ட் அதுக்கப்புறம் இவன் வந்து இப்படி உடம்பு சரியில்லாமல் இருந்தோடனே அவனோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல ஹென்ரி கிளர்வெல், அவங்க தான் இவங்களை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவருக்கு வந்து உடம்பெல்லாம் சரியாகுது. அப்போது ஒரு மெசேஜ் வந்து வருது. என்ன அப்படின்னா அவங்களோட யங்கர் பிரதர் வந்து மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யங்கர் பிரதர் வில்லியம் இருக்காங்கல்ல, வில்லியம்மை வந்து யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வருது. விக்டர் வந்து யார் வீட்டில் இருக்கா, ஹென்ரி கிளர்வெலோட வீட்டில் இருக்கும்போது வருது. உடனே இவங்க வந்து போகும்போது அந்த மர்டரோட பிளேம் வந்து யார் மேலே விழுந்திருக்கு அப்படின்னா நானி ஜஸ்டின் இருக்காங்கல்ல அவங்க மேலே தான் விழுந்திருக்கு. பட் ஆக்சுவலி அந்த வில்லியம்மை கொன்னது யார் அப்படின்னா நம்ம மான்ஸ்டர், நம்ம விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன் கிரியேட் பண்ண அந்த மான்ஸ்டர் தான் விக்டரோட தம்பி வில்லியம் ஃப்ராங்கன்ஸ்டைனை வந்து கொன்று அந்த இதை வந்து அந்த பழியை வந்து ஜஸ்டின் மேலே ஃப்ரேம் பண்ணியிருக்கு. ஸோ ஜஸ்டினுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஹேங் பண்ணுற பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த நானி ஜஸ்டினும் இறந்து போயிடுறாங்க. ஓகேயா, இதுக்கு நடுவில் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா விக்டர் வந்து விட்டுட்டு போயிடுவாங்கல்ல அந்த மான்ஸ்டரை. அந்த மான்ஸ்டருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டே புரியாது. உடனே அது வந்து போவோம், ஹியூமன் பீங்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கும். பட் எல்லாரும் அதை பார்த்து பயந்து ஓடுவாங்க. அண்ட் அப்புறம் ஒரு காட்டேஜுக்கு போகும்போது அங்கே ஒரு ஓல்டு மேன் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது. ஸோ அந்த மேனுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த ஸ்னோ கவர்டு ஏரியாவில் இருக்க எல்லாத்தையுமே வந்து ஸ்னோவெல்லாம் நவுட்டி கொடுக்குறாங்க. பட் அந்த மேனுக்கு வந்து அதுக்கப்புறம் தெரியுது இது வந்து ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களே இந்த மான்ஸ்டர் வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் என்ன நடக்கும் அப்படின்னா யாரோ ஒரு சைல்டு வந்து ஒரு ரிவரில் ட்ரவுன் ஆகிட்டு இருப்பாங்க. ட்ரவுன் ஆகும்போது அந்த சைல்டை வந்து இந்த மான்ஸ்டர் தான் போய் காப்பாற்றும் போது அந்த சைல்டோட ஃபாதர் வந்து இந்த மான்ஸ்டர் வந்து கொல்ல பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மான்ஸ்டரை வந்து ஷூட் பண்ணிடுவாங்க. உடனே அதிலிருந்து இந்த மான்ஸ்டருக்கு வந்து ஹியூமன் பீயிங்ஸே பிடிக்காமல் போயிருச்சு. அண்ட் என்ன கிரியேட் பண்ண விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டான், ஸோ நம்ம அவனோட ஃபேமிலிக்கு வந்து தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ என்ன பண்ணிருச்சு அப்படின்னா வில்லியம் ஃப்ராங்கன்ஸ்டைன் விக்டரோட தம்பியை வந்து கொன்று அந்த பழியை வந்து ஜஸ்டின் மேலே போட்டு ஜஸ்டினுக்கும் ஹேங்கிங் பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேயா, அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு விக்டர் வந்து ஒரு ஹில் டாப்பில் வந்து இந்த மான்ஸ்டரை வந்து பார்க்கும்போது அந்த மான்ஸ்டர் என்ன சொல்லுது அப்படின்னா எனக்கு ஹியூமன் பீயிங்ஸ் யாருமே வந்து ஒரு கம்பெனியன்ஸாக இல்லை, அதனால தான் நான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு கவுண்டர் பார்ட் வேணும், எனக்கு ரொம்ப தனியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஃபீமேல் மான்ஸ்டரை நீ கிரியேட் பண்ண அப்படின்னா நான் வந்து உன்னையும் உன் ஃபேமிலியையும் ஒன்றுமே செய்ய மாட்டேன், நானும் அந்த ஃபீமேல் கம்பெனியும் எங்கேயோ போயிட்டு நாங்கள் மறைஞ்சு இருந்து வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ வந்து கிரியேட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உன் ஃபேமிலியில் இருக்க எல்லாரையுமே வந்து நான் கொன்னுருவேன், உன்னோட அந்த ஃபேமிலியில் கிரேட்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உருவாக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் வந்து விக்டரை மிரட்டுது. உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விக்டரும் ஓகே இதனால் இப்படி நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னா ப்ராப்ளம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் மறுபடியும் அவனோட அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ஆரம்பிக்கிறான். எல்லா பாடி பார்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி வச்சிடுறான். அதுக்குள்ளே லைஃப் போடுறதுக்கு முன்னாடி டக்குன்னு இவனுக்கு வந்து அந்த பழைய கிரியேஷன் வெளியே வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞாபகம் வந்து வருது. ரொம்ப பயந்துடுறான். அண்ட் ஆல்சோ இவனுக்கு என்ன புரியுது அப்படின்னா இந்த செகண்ட் கிரியேஷன் வந்து மோர் ஈவலாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மேல் அண்ட் ஃபீமேல் இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்களுக்கு சில்ட்ரனாக நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து பிறப்பாங்க. ஸோ ஹியூமன் ரேஸே அழிகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைஃப்பை போடுறதுக்கு முன்னாடி இவனுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஞானோதயம் சொல்லுவாங்கள்ல அது வந்து வருது. ஸோ அந்த பிளானை வந்து ட்ராப் பண்ணிடுறான். அந்த ட்ராப் பண்ணும்போது அந்த மான்ஸ்டர் வந்து லேபுக்குள்ளே இருக்காது, ஜன்னல் வழியாக பார்த்துரும். விக்டர் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து பார்த்துட்ருக்கோம். அவன் வந்து லைஃப் போடும்போது போடல அப்படின்னால அந்த மான்ஸ்டருக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆகிடணும். உடனே டக்குன்னு போய் என்ன பண்ணிடுது அப்படின்னா நம்ம விக்டரோட ஃப்ரெண்ட் ஹென்ரி இருக்காங்கல்ல, ஹென்ரியை கொன்னுட்டு அந்த பழியை தூக்கி விக்டர் மேலே போட்டுருது. ஓகே, விக்டர் கரெக்டாக அந்த இடத்துக்கு போகிற மாதிரி அப்படி செட்டப் பண்ணி விக்டர் மேலே அந்த பழியை போட்டுருது. ஸோ விக்டரை வந்து ஜெயிலில் போட்டுடுறாங்க. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம விக்டரோட ஃபாதர் மட்டும் தான் இப்போ உயிரோட இருக்காங்க, அல்ஃபோன்ஸ். அவங்க வந்து விக்டரை பிரிசன்லேருந்து வெளியே எடுத்துட்டு நீ வந்து அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நீ எலிசபெத்தை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கல்யாணம் பண்ண போகும்போது இவனுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா அந்த மான்ஸ்டர் வந்து ஃபீமேல் கம்பெனியை கிரியேட் பண்ண சொல்லும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா நீ கிரியேட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட வெட்டிங் நைட் அன்னைக்கு நான் வந்து உன்னோட பிரைடை வந்து கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கு. இவனுக்கு அது ஞாபகம் வருது.
வருது வெட்டிங் நைட்டில் வந்து. ஆனால் இவன் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கான். மான்ஸ்டர் வந்தால் என்ன பண்ணணும், எப்படி அதை பிடிக்கணும், எப்படி கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர்டாக இருக்கிறான். பட் அவனுக்கும் மீறி அந்த வெட்டிங் நைட் அன்னைக்கு வந்து எலிசபெத்தை வந்து அந்த ரூமுக்கு வந்து மான்ஸ்டர் வந்து அவளை ஸ்ட்ராங்கிள் பண்ணியே கொன்னுருது. ஓகேயா? அண்ட் இப்படி என்னோட ஃபேமிலியில் எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து கதை யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ராபர்ட் வால்டன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சயின்டிஃபிக் நாலேஜை வந்து ரொம்ப யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நிறையா ஹார்ம் தான் ஏற்படுத்தும். நீ வந்து ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கிற, நீயும் அப்படிலாம் இருக்காத, சயின்ஸை வந்து ஓவராக யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்டர் வந்து ராபர்ட் வால்டனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த டைம் வந்து இவருக்கு வந்து ரொம்பவும் சிக்காயிருது. ஏற்கனவே அன்ஹெல்த்தியாக தான் இருந்தார், இப்போ ரொம்ப அன்ஹெல்த்தியாகி அவரே இறந்து போயிடுறாரு விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன். சரியா? அண்ட் அந்த மான்ஸ்டர் வந்து பார்க்குது, இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. மான்ஸ்டருக்கு தெரியுது விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன் இறந்து போயிட்டான் அப்படின்னோடனே வந்து பார்க்குது. அண்ட் அதுக்கப்புறம் வால்டனையும் அது வந்து சந்திச்சுட்டு அந்த வால்டன் கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வந்து எப்போவுமே விக்டரை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். ஆனால் நான் கொன்னேன் அப்படின்னா அது எனக்கு வந்து ஒரு பீஸ் வந்து தராது. ஏன்னா என்ன உருவாக்குனதே விக்டர் தான். நான் வந்து அவனை கொன்னா எனக்கு வந்து எந்த பீஸும் கிடைக்காது. அப்படிங்கிறதுனால தான் நான் விக்டரை வந்து கொல்லாமல் இருந்தேன். அண்ட் இப்போது வந்து பீப்புளுக்கு வந்து என்னோட எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிட்டு அப்படின்னா பீப்புளும் அன்ஹாப்பியாக இருப்பாங்க, நானும் அன்ஹாப்பியாக இருப்பேன். ஸோ நான் வந்து யாருக்கும் தெரியாமல் ஏதாவது ஒரு பிளேஸில் போய் மறைஞ்சு வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஓகே, விக்டர் வந்து நான் கொல்லணும்னு நினச்சேன், பட் அது வந்து எனக்கு பீஸ் கிடைக்காது அப்படிங்கிறனால தான் கொல்லாமல் விட்டு வச்சிருந்தேன். எப்படி விக்டர் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வால்டன் கிட்ட பேசிட்டு, நான் வந்து பீப்புள் இருக்க இடத்துக்கே தெரியாமல் நான் ஏதாவது ஒரு இடத்துல போய் வாழ்ந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகுது. அண்ட் இதோட தீம் என்ன அப்படின்னா, நம்மளோட நாலேஜ் வந்து ஓவர் ஹங்கராக இருக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரீம் ஹங்கர் ஃபார் நாலேஜ் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி ஃப்ராங்கன்ஸ்டைன். விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து ஒரு மான்ஸ்டரை கிரியேட் பண்ணுறாங்க. மான்ஸ்டர் வந்து கம்பெனியன் கேட்குது, பட் இவருக்கு தெரியுது அதனால ஹியூமன் ரைஸ்க்கே ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படிங்கிறதுனால விக்டரோட ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையுமே வந்து கொன்னுருது. அண்ட் பனிஷ்மெண்ட் எல்லாம் மாற்றி கிடைக்கிற மாதிரியே செஞ்சிருது. அண்ட் இப்படி சயின்ஸை நம்ம ஓவராக யூஸ் பண்ணால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் வந்து இப்போ அப்கமிங் அந்த சயின்டிஃபிக் நாலேஜ் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிற ராபர்ட் வால்டன் கிட்ட அட்வைஸ் பண்ணுற மாதிரி இந்த ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ராங்கன்ஸ்டைன். அண்ட் இதில் சம் கொஸ்டின்ஸ் இருக்குது, பார்ப்போம். இன் December 2010 there is a question: to whom is Mary Shelley's famous work Frankenstein dedicated? வில்லியம் காட்வின் அவங்களோட ஃபாதருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபாதர் வந்து இவங்க எல்லோ பாக்கி போனால ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. ஸோ ஃபாதருக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இன் December 2015 there is a question: the monster in Frankenstein is not responsible for the death of Clerval, Justin, எலிசபெத். இவங்க 3 பேரோட டெத்துக்கு காரணமும் மான்ஸ்டர் தான். பட் விக்டரோட டெத்துக்கு காரணம் மான்ஸ்டர் கிடையாது. அவன் வந்து சிக்காய் தான் இறந்து போயிடுவான். இன் December 2012 there is a question: what alternative title did Mary Shelley gave for Frankenstein? And the answer is a modern Prometheus. In June 2013 there is a question: modern Prometheus is an alternative title of Frankenstein. In December 2015 there is another question: did I request thee, maker from my clay, to mold me man? Did I solicit thee from darkness to promote me? Which 19th century work bears these lines from Paradise Lost as epigraph? இதான் அந்த Paradise Lostல இருக்க லைன் எபிகிராஃபாக இதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, எந்த ஒர்க்லன்னு கேட்டிருக்காங்க. And the answer is Frankenstein. And that's it for Mary Shelley. We will meet in the next lecture. Thank you.